ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற நாம் எல்லோருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கும்படியாக ஜெபத்தோடையே நீங்கள் வரும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் இங்கே சபையாய் கூடி வருவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லை என்றால் வாரம் ஒரு முறை நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டுமே என்கிற கட்டாயத்தின் அடிப்படையிலேயோ இல்லை என்றால் நம்முடைய மனச்சாட்சியை சமாதானப்படுத்துவதற்காகவோ அல்ல. இங்கே வரப்போம் பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேச வேண்டும். எந்த சகோதரன் மூலமாகவும் இல்லைன்றால் எந்த பாடலின் மூலமாவது ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சியோடையே வர வேண்டும். அப்படி வராவிட்டால் இங்கே பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. ஒருவேளை நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் எந்த ஆவலோடும் நான் வரவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு எதையுமே அவர் கற்றுக் கொடுக்க முடியாது. சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு விதமான மனப்பாங்கு இல்லை என்றால் ஒரு நிலை ஏற்படுகிறது. நாம் வாட்சி வாங்கும்போது பார்த்துக்கிறோம், இது ஒரு ஸ்கிராச் ப்ரூஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் வாட்டர் ப்ரூஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்கிராச் ப்ரூஃப்னா ஸ்கிராச் பண்ணாலும் அது ஸ்கிராச் ஆகாது, இல்லை என்றால் வாட்டர் ப்ரூஃப் என்றால் அது தண்ணிக்குள்ள போட்டாலும் என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. அதுபோல நம்முடைய மனநிலையிலே ஒன்று செர்மன் ப்ரூஃப் என்று இருக்கலாம். செர்மன் ப்ரூஃப் என்றால் எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் என்ன செய்யாது, அது கேட்காது என்கிற ஒரு நிலை இருக்கலாம். செர்மன் ப்ரூஃப். தேவனுடைய ஆலோசனை பிரசங்கம் பண்ணினால் என்றில்லை, தேவனுடைய ஆலோசனை எப்படி வந்தாலும் என்ன செய்யாது, அது கேட்காது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். ஸோ ஆகவே நாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட நாங்கள் நிலைக்கு போக வேண்டாம் என்பதை நினைச்ச வேண்டும். நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்கிறது. அவர்கள் கண்ணார கண்டும் நினைச்சார்கள், அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு கேட்டாலும் நினைச்ச மாட்டார்கள், அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இல்லாது எப்பொழுதும் சபைக்கு வருகிற நேரம் இல்லை என்றால் நாம் சகோதரிகளாக கூடி வருகிற நேரமெல்லாம் மன்னிக்க வேண்டும். எதையாவது ஒன்றை எதிர்பார்த்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு பேச முடியும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பிரயாணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எங்கேயோ இருந்து புறப்பட்டு நாம் எங்கேயோ செல்வதற்காகத்தான் இந்த பிரயாண வழியிலே இந்த பூமிக்கு நாம் நினைச்சிருக்கிறோம். நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இது நிலையற்ற உலகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற தேவன் அவர்களை நமக்கு எப்பொழுதுமே நினைக்கிறார், மாதிரியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் மாதிரியாக வைத்திருக்கிறார். எகிப்து என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி இது அடிமைத்தனம். கானான் என்பது தேவன் நமக்கு வாக்குத்தத்தமான ஒரு நாடு. இந்த இரண்டுக்கும் அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பெரிய யாத்திரையைத்தான் நாம் அநேக பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை நினைக்கிறோம், நாம் படிக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் சொல்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதற்கு ஒப்பாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அடிமைத்தனத்திலிருந்து இல்லை என்றால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நான் எங்கே யாத்திரையை போய் கொண்டிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி ஓட்டத்தில் ஓடும் பொழுது நான் அடைந்தாயிற்று, இந்த ஓட்டத்தை நான் செய்தேன், ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை ஓடி முடிப்பது வரைக்கும் அவர் நினைச்சு கொண்டே இருக்கிறார். போராடி தன்னுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போராடி பிரயாசப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஓட்டத்திலே கொஞ்சம் கூட நாம் அசதியாய் சோம்பலாய் நாம் இருந்தோமானால் நாம் நினைச்சு விடுவோம்,
நாம் பின்தங்கி விடுவோம். நாம் தேவன் அருளிய வாக்குத்தத்தை நினைச்ச முடியாது, பெறவும் முடியாது. நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை, அவருடைய யாத்திரைகளை செய்த தவறுகள், அதிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இன்றைக்கு என்னாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த என்னாகமம் புத்தகம் ஆரம்பத்திலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் வாசித்து விட்டு அதுக்கப்புறம் நாம் இதுக்கு போகலாம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தொலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஆகவே இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு எவ்வளவு நாட்கள் ஆயிட்டு? 2 வருஷத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. இவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார்கள். அப்படி பிரயாணப்படும் பொழுது சம்பவங்களை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்கு உள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். இங்கே ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதுக்கு 11ஆம் அதிகாரத்துக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நாம் வாசிப்போம் என்றால், இஸ்ரவேலர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி அவர்கள் பிரயாணப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக அவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசிக் கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால், 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. அந்த கூடாரத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். அந்த கூடாரத்திலே பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து எழுந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். இதுதான் அவருடைய நடவடிக்கைகளாக இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பிரயாணப்படும் பொழுதெல்லாம் மேகம் எப்பொழுது எழும்புதோ அப்போதான் நினைச்ச வேண்டும் அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். மேகம் கூடாரத்திலே அவர்கள் வந்து தங்கும் பொழுது அவர்கள் நினைச்ச வேண்டும் அங்கே கூடாரம் அடித்து அவர்கள் தங்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாட்ட ஆன பின்பு தேவன் நம்மை நடத்தி கொண்டு போற பாதையை இப்படித்தான் அவர் வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவர் எங்கே மேகம் எழும்பி இப்பொழுது நீ பிரயாணப்படு என்று சொன்னால் பிரயாணப்பட வேண்டும். இப்பொழுது நீ தங்கியிரு இங்கே கூடாரம் போடு என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்து நம்மளை அழைத்து செல்லும் ஒரு வாழ்க்கையின் பரிமாணமாய் நினைச்சுகிறது. அது இருக்கிறது. தேவன் இப்படித்தான் அதை நினைச்சுகிறார், விரும்புகிறார். என் பிள்ளை நான் சொல்லுகிறபடி நினைச்ச வேண்டும், நடக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கின்றன. ஆடுகளை மேய்ப்பன் எப்படி சொல்கிறார்? பேர் சொல்லி அழைக்கிறார், கூப்பிடுகிறார், அவர் நடத்தி நினைச்சுகிறார், சொல்கிறார். இதுதான் கிறிஸ்து நம்மை நடத்துகிற ஒரு பாதையின் மாதிரியாய் நினைச்சுகிறது இருக்கிறது. அப்படி இந்த பிரயாணத்தில் தான் ஜனங்கள் நினைச்சார்கள். அவர்களுக்கு இப்படி ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு எழுந்திருக்கவும், ஆண்டவர் சொல்லும் போது உட்காரவும் இது நினைச்சவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஜனங்கள் நினைச்சார்களா? முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். 16ஆம் அதிகாரத்திலே பின்பு ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், தேவன் அநேக விஷயங்களை அவர் சொன்னார். அவர் ஜாதி ஜாதியாய்
அவர்கள் கூட்டம் கூட்டமாய் இன்னாருக்கு இவர்கள் நிச்சய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும், இவர்கள் எல்லாம் இவர்கள் தலைவர்கள் என்று அவர்கள் குழு குழுவாய் அவர் பிரித்து ஜனங்களை நிச்சயிக்கிறார், வழி நடத்துகிறார். ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் ஒரு டிசிப்ளின். இவளை எக்காலம் சத்தம் ஊதினால் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இதை செய்ய வேண்டும். 2 எக்காலம் ஊதினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். யுத்தத்திற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்றெல்லாம் அவர் அநேக விதிமுறைகளை அவர் நாம் இந்த யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு முன்னாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 2 வருஷங்களாக அவர்களுக்கு போதித்துக் கொண்டே வருகிறார். ஜனங்கள் அப்படியாய் அவர் நடந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நிச்சயவில்லை, பிடிக்கவில்லை. நான் என்னுடைய இஷ்டப்படி நான் நிச்சய வேண்டும், இருக்க வேண்டும், நான் நினைத்தபடி நான் போக வேண்டும், நான் நினைத்தபடி நான் உட்கார வேண்டும். இதைத்தான் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு ஃப்ரீடமே இல்லை என்று சொல்கிறார்கள். ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு. ஏன் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட முழு ஃப்ரீடமும் கொடுக்கல? ஜனங்களை அவர் வனாந்தரத்திலே கொண்டு போய் அழிப்பதற்காக அல்ல, அவரை எங்கே கொண்டு போய்க்க வேண்டும், கானானுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே தான் ஜனங்களை இன்னபடி செய், இன்னபடி செய், இதபடி செய் என்று சொல்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் பல காரியங்களை சொல்கிறோம். சபையில கூட இப்படி செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுவோம். எதுக்காக? நம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் நாம் செய்வதில்லை, அவர்களுக்கு சட்டங்கள் போடுவதில்லை, அவர்களுக்கு ஒரு டிசிப்ளினை இருக்க வேண்டும் என்று சொல்கிறதில்லை. இந்த தெருக்குள்ளே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் மனுஷிக்கிறதில்லை, கவலைப்படுகிறதில்லை, அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மனுஷிக்கிறோம், கவலைப்படுகிறோம். தேவன் அப்படிதான் கவலைப்படுகிறார். அவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்ததினாலே அவர்களை எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களை எங்கேயே அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார், கானானுக்கு. ஆகவே கானானுக்கு எப்படியாவது அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி நடக்க வேண்டும், இப்படி இதை செய்ய வேண்டும் என்று நினைச்சுகிறார். அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறது யாருக்கு பிடிக்கவில்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் முறுமுறுத்தார்கள். அது கர்த்தருடைய செவியில் எப்படி இருந்தது? பொல்லாப்பாய் அது இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. ஏன்? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவாய் பிரயாசப்பட்டு அவர்களை அழைத்து வரும்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இன்றைக்கு சொல்ல போவது 7 மர்மரிங்ஸ், 7 முறுமுறுப்புகள் என்கிறதைத்தான் நான் சொல்ல போகிறேன். 7 முறுமுறுப்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்தார்கள். அவர் எதற்கெல்லாம் முறுமுறுத்தார்கள் என்பதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அந்த முறுமுறுத்தலை குறித்து நாம் தியானிக்க வேண்டும்? ஏன் முறுமுறுத்தலை நாம் பேச வேண்டும்? முறுமுறுத்தல் எப்படி இருக்குதான்? ஆண்டவருடைய சத்துடைய செவிக்கு எப்படி இருக்கிறது? பொல்லாப்பா இருக்கிறது. ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டது, வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதுக்கு முதல் காரணமே இதுதான். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவன் தம்மை ஜனங்களை எப்படி அவர் நடத்தி கொண்டு வந்தாரோ அதற்கு விரோதமாய் அவர்கள் நினைச்சார்கள், முறுமுறுத்தார்கள். ஆகவே தான் நாம் நினைச்சுகிறோம் சபையில முறுமுறுத்தலை குறித்து நாம் நினைச்சுகிறோம், பேசுகிறோம். இங்க பாருங்கள், முறுமுறுத்த உடனே கர்த்தருடைய கோபம் மூண்டது. தேவன் நம்மை பல விதங்களே நடத்தி வருகிறார். எதற்காக என்றால் நம்ம எப்படியாவது கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் நடத்தி வருகிறார். ஆனால் நாம் இடையிலே அவருடைய கோபம் அவரை நடத்தி வருகிற பாதையில் என்ன செய்ய வேண்டாம், அவரை முறுமுறுத்து அவரை கோபப்படுத்த வேண்டாம். இங்கே கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. இந்த வசனம் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான வசனம். பாளையத்தின் கடைசியில இருந்த சிலரை எனிச்சது, பட்சித்தது. நாம் எப்பொழுதுமே சபைக்கு வரும்பொழுது நான் விரும்புவது சபையில முன்னாடி உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது. ஆண்டவருடைய கோபம் பட்சித்தது என்றால் எங்கே பிடிக்கும்? முதலாவது பாளையத்தின் கடைசியிலே தான் பிடிக்கும். ஆகவே நான் எங்கே தப்பு இருக்க விரும்புகிறேன்? முன்பாக. அநேகர் சபைக்கு வரும்போது எங்கே உட்கார வேண்டும் விரும்புகிறார்கள்? பின்பாக. நான் சபையில கட்டடத்தில் பின்பாக இருக்கிறதே சொல்லவில்லை. அநேகர் வயதானவர்கள் அங்கே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம்.
அது ஒரு பொருட்டு இல்லை. ஆனால் சபையின் மையத்திலிருந்து எப்பவுமே விலகி பின்னாடி இருக்கிறவர்களை என்ன பட்சிக்கும்? ஏன் அப்படி சபைக்கு அப்படி வெளியே இருந்தால் அது பட்சிக்கும் என்று சொல்கிறோம்? தேவனுடைய கோபம் அப்படி மூண்டது ஏன் அது சொல்ல வேண்டாம். மோசையோடு நெருங்கி இருந்தவர்கள் அவர் தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட, முறுமுறுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட, மோசையின் முகத்தை பார்த்த உடனே என்ன வரும்? ஆண்டவர் பேசுகிறதை அவர்கள் நிச்சயவார்கள், பார்ப்பார்கள், கேட்பார்கள். அவர்கள் தவறு செய்ய வேண்டும் நினைக்கும் போது கூட நிச்சயம் பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஜனங்கள் மோசையின் பக்கத்திலேயே இருந்தவர்கள் நினைத்தார்கள், பார்க்கப்பட்டார்கள். ஆனால் கொஞ்சம் அங்கே எங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன இருந்தது? ஒரு அலட்சியம், ஒரு முறுமுறுப்பு. அவர்கள் தள்ளி போக போக எதற்கு பக்கத்திலே வருவார்கள்? உலகத்திற்கு பக்கத்திலே வருவார்கள். இங்கே இருந்து நீங்க விலகி விலகி போக நீங்க எங்கே நெருங்குகிறீர்கள்? உலகத்துக்கு நெருங்கிறோம். ஆகவே அவர்களுடைய ஈர்ப்பு மன்னிச்சுகிறது நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் சபையில நாம் என்ன சொல்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளோடு நிச்சயங்கள் நீங்க இருங்கள். அதற்கு நிச்சயமாய் மூப்பொருளோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களோடு என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியம் வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் சகோதரிகளாய் இருக்கிறவர்கள் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் கொண்டு கொண்டு இளைய சகோதரிகள் அப்படிப்பட்ட சகோதரிகளோடு என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியம் வைக்க வேண்டும். ஏன்? அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஏன் வாலிப சகோதரிகள் நல்ல ஒரு கிறிஸ்தவ, நல்ல ஒரு விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்ற ஒரு சகோதரோடு நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன்? நீங்கள் விலகி விலகி போக போக உங்களுக்கு எது நெருங்கி நெருங்கி வருகிறது? உலகம் உங்களை நெருங்கி நெருங்கி வருகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலோ தேவன் நமக்கு சொல்கிற பாதையிலிருந்தோ விலகி செல்வதற்கு அது அதிகமாய் வாய்ப்புகள் கொடுக்கும். ஆகவே தான் நீங்கள் நிச்சயம் தூரம் போக வேண்டாம், தூரம் போக வேண்டாம் என்று நினைக்கிறோம், நாம் சொல்கிறோம். தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதை நீங்கள் நினைச்ச வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இங்கே தூரமாய் அக்னி பற்றி எரிய ஆரம்பித்தது. ஜனங்கள் மடிய ஆரம்பித்தார்கள். அங்கே யார் குறுக்க வந்து நிற்கிறார்? மோசே கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? கூப்பிட்டார். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பண்ணினான். உடனே அக்னி அவிழ்ந்து போயிட்டு. இந்த காட்சியை பாருங்கள். தூரத்திலிருந்து அக்னி பற்றி கொண்டே வருகிறது. தூரத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மடிய தொடங்கினார்கள். ஆனால் அதை பார்த்த உடனே மோசே என்ன செய்கிறான்? அவளுக்கு முன்பாக திறப்பின் வாசலில் வந்து நிற்கிறான். உடனே அவன் ஜெபித்த உடனே அது பாதியில் நினைச்சது அரெஸ்ட் ஆகுது. ஏன்? தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அவளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஏன் நாம் சொல்கிறோம்? தேவனுடைய உலகம் நம்மை பற்றி வரும்பொழுதே ஒரு பாதுகாப்பு நமக்கு நினைக்கிறது கிடைக்கிறது. ஆகவே தான் சபையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எதற்காக நாம் பெங்களூர் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்சோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? ஒன்றும் அங்கு ஒரு பணக்கார சபை இல்லை என்றால் ஒரு படித்த சபை என்பதற்காக இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இங்கே பாருங்கள், 4வது வசனங்களை பாருங்கள். பின்பு இது முடிந்து விட்டது. அந்த முதல் 3 வசனங்களில் ஒரு சம்பவம் விட்டது. 2வது சம்பவமாக பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்போது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. இப்படி நினைக்கிறார்கள், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படி முறுமுறுக்கிறார்கள் பாருங்கள். 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது எதற்காக? அவர்கள் இக்க தொடங்கி அவர்கள் சாப்பாட்டுக்காக தான் நினைக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். தேவன் நம்மை நடத்துகிற பாதையிலே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒன்றை கொடுக்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையும் அவர் பட்டினியாய் நினைச்சவில்லை, நடத்தவில்லை. அவர்களுக்கு மன்னாவை, தேவதூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னாவை நினைச்சார், அவர் கொடுத்து அவர்கள் நடத்தினார். ஆனால்
அந்த மன்னாவோ இவர்களுக்கு எப்படி இருக்கிறது? வருத்தமாய் இருக்கிறது. இதையே நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேண்டும், வெள்ளரிக்காய் வேண்டும், கும்மரிக்காய் வேண்டும். இவைகள் எல்லாம் எங்கே கிடைத்தது? எகிப்திலே கிடைத்தது. இப்போ எங்கே கிடைக்கவில்லை? இந்த வனாந்தர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இல்லை என்றால் அடிமைத்தனமாய் இருக்கின்ற பொழுது கிடைத்தவைகள் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிற இடத்துல நாம் கானான் நோய்க்கு போகும் பொழுது என்ன செய்வதில்லை, கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவருடைய மனமோ எங்கே இருக்கிறது? எகிப்தை நோக்கி இருக்கிறது. நாம் அடிமைத்தனமாய் இருந்த பொழுது எது நமக்கு பிரியமாய் இருந்ததோ அதிலே நம்முடைய இருதயம் நினைச்சுகிறது, அப்பப்போ போகிறது, அதை வாஞ்சிக்கிறது. அது கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்கிறோம்? நாம் முறுமுறுக்கிறோம். தேவன் நம்மை வனாந்தரத்தில் அழிக்கும்படியாக அவர் நம்மை அழைத்து வரவில்லை. நமக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? கானான். அங்கே என்ன கிடைக்கும்? பாலும் தேனும் கிடைக்கும் என்பதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம். சோ அவர்கள் அதை பார்த்து கொண்டு போகாமல் அவர் எதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்? கும்மரி வெள்ளரிக்காயையும் இறைச்சியும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு டிரைவர் ஒரு கார்ல போகும்போது எதிர் திசையில பார்ப்பதற்கு எவ்வளவு பெரிய கண்ணாடி வைத்திருக்கிறார்கள்? பெரிய கண்ணாடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பின்னாடி பார்ப்பதற்கு என்ன வைத்திருப்பார்கள்? ஒரு சின்ன கண்ணாடியை வைத்திருப்பார்கள். அதை சிறிதளவுதான் பார்க்க வேண்டும். ஏன்? நமக்கு ஒரு ஆபத்து. பின்னாடி நான் வந்த பாதை எது என்பதை பார்ப்பதற்காக ஒரு சின்ன கண்ணாடி. ஆனால் முன்னாடி போவதற்கு எவ்வளவு பெரிய கண்ணாடி? அவ்வளவு பெரிய கண்ணாடியை பார்ப்பதற்கு வேண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்கள் சின்ன கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அங்கே என்ன தெரிந்தது? வெள்ளரிக்காய் தெரிந்தது. தேவன் அங்கே வைத்திருக்கிற பாலும் தேனும் அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய ஓட்டங்களிலே அநேக நேரம் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை பார்க்காமல் பின்னாடி பார்க்கும் பொழுதுதான் என்ன வருகிறது? முறுமுறுப்புதலும் குறைகூறும் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய நடத்தி வருகிற பாதையிலேயே அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில முறுப்புதலுக்கு காரணம் தேவன் நமக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் நினைச்சுகிறதில்லை, பார்க்கிறதில்லை. நான் அடிமைத்தனமாய் இருந்த போது எனக்கு கிடைத்தவைகள் அந்த சிற்றின்பங்கள், அந்த சிறிய சிறிய அற்பமான இன்பங்கள், அவைகளைத்தான் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்கிறது? முறுமுறுப்படைகிறது. மேற்கொண்டு நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகும் புத்தகம் 10வது அதிகாரத்தை பாருங்கள். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இது 3வது முறுமுறுப்பு. 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். இந்த பாதை போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நடத்தி கொண்டே போகிறார். அப்படி போகும்பொழுதே கானான் பக்கத்துல வரும்பொழுதே அதை பார்த்துட்டு வந்த நம்ம கூட இருந்த சகோதரர்கள் நினைச்சார்கள், இந்த வாழ்க்கையா மனுஷியாது, சாத்தியமே இல்லை. அதை நீங்க பாருங்க, 10ல் 2 பேரு என்ன செய்கிறார்கள்? அது முடியும் என்று சொல்கிறார்கள். 8 பேர் 80% என்ன செய்கிறார்கள்? அது சாத்தியம் இல்லை. அவர்கள் மிகவும் பலவான்கள். இந்த பாதையில போனா நமக்கு பல பிரச்சனை இருக்கு, நம்ம தாங்கிக்கிடவே முடியாது, இந்த பிரச்சனைகள் எவ்வளவு சமாளிக்க முடியாது, நம்ம எங்க போயிடுவோம்? மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? இந்த வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள். அங்கே ராட்சத பிரிவியான ஏனானி குமாரனை கண்டோம் என்று சொல்லி செய்தியை பரப்பினார்கள். 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்கள், இப்ப 3வது முறுமுறுப்பு. இப்பொழுது அவர்கள் கானான் தேசத்துக்கு பக்கத்துல வரைக்கும் அவர்கள் நடத்தி வந்தாயிடுச்சு. அவர்கள் அப்பொழுது சொல்கிறார்கள், அங்கே அவர்களோடு கூட இருந்த சகோதரர்களே அவர்கள் மனம் தளர பண்ணுகிறார்கள். இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, சாத்தியம் இல்லை என்று சொல்லி தளர பண்ணி அவர் எடுக்கிற இவ்வளவு ஊத்திர காலம் எல்லாம் வருகிறது,
இந்த உபத்திர காலத்துல தான் எப்படி நிடும், இப்படி எல்லாம் போனா நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி வேலை கிடைக்கும், இப்படியே போனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை எப்படி கிடைக்கும், அவர்கள் எப்படி படிப்பார்கள், எப்படி அவர்களுக்கு திருமணமாகும் என்று அடுக்கடுக்காய் பல ராட்சதர்களை நிற்கிறார்கள், அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்ப நான் எங்க போகணும்? எகிப்துக்கு திரும்பி போகலாம், அங்கே ராட்சதர்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கிறார்கள். உடனே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவள் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அங்கேயே செத்து போயிருந்தா ஆயிருக்கும். இவர்கள் எல்லாரும் செங்கடலை பிறக்கும் போது கண்டார்களா? கண்டார்கள். தேவன் அற்புதங்களை செய்யும் போது கண்டார்களா? கண்டார்கள். எல்லாத்தையும் மறைந்தவர்கள் தான். ஆனாலும் இப்ப என்ன சொல்றார்கள்? நாங்க எங்கேயே செத்திருக்கலாம், அங்கேயே செத்திருக்கலாம், அடிமைத்தனத்திலேயே இருந்திருக்கலாம். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இது 4வது முறுமுறுப்பு. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக் என்பவன் ரூவன் வம்சத்தில் எலியாவின் குமாரத்தியாகிய தாத்தானையும் அபிராமியும் பேலேத்தின் குமாரனையும் ஓனாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரில் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானமுள்ள 250 பேரோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இங்கே இப்ப 4வது முறுமுறுப்பு யாருக்கு விரோதமாய்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தலைவர்களுக்கு விரோதமாய், நம்மை நடத்துகிற சகோதரர்களுக்கு விரோதமாய், நம்மை நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் என்கிறார்கள், அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நல்ல அருமையாய் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் மிஞ்சி மிஞ்சி போயிருக்கிறீர்கள், எல்லாமே எப்படிதான் இருக்கு, சரியாத்தான் இருக்கு, சபையார் எல்லாரும் நல்லா தாங்க இருக்காங்க, நீங்க தான் செய்யப்பட்டிருக்கீங்க, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சத்தமெல்லாம் போடுறீங்க, ஏதோ அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், கோராகு இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த காலத்தில் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு விதி விலக்கே அல்ல. ஏனென்றால் மோசேயின் ஆரோன் மூலமாக தேவன் பல அற்புதங்களை, அதிசயங்களை, இன்று வரைக்கும் நாம் பேசும்படியான அதிசயங்களை ஜனத்திலே செய்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் பேசினார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற நிசிதான், அவன் விழுந்தான். 16ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்கள். 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரின் சபையார் எல்லாருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். இப்போ ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு நியாய தீர்ப்பு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த கோராகின் புத்திரர் அவர்கள் எழும்பி மோசேக்கு விரோதமாய் பேசின பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாயும் அவர்கள் எழும்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் அவர் எழும்பி அவர்களை நியாயம் தீர்க்கிறார். அப்பொழுது இந்த பூமி பிளந்து அவர்களை என்ன செய்து விட்டது? விழுங்கி போட்டது. 30வது வசனத்துல, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். யாரை அவமதித்தார்கள்? தலைவரை அவமதித்தார்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுவது கர்த்தரை அவமதித்தார்கள் என்று சொல்வார்கள். ஜனங்கள் அவர்கள் விரோதமாய் முறுமுறுக்கிற நேரமெல்லாம் அவள் தேவனுக்கு விரோதமாய், தேவன் நம்மை நடத்தி வருகிற பாதைக்கு விரோதமாய் அவர்கள் நினைக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை குறித்து, சூழ்நிலை குறித்து, இல்லைன்றா தேவன் நமக்கு கொடுக்காத ஒன்றை குறித்து அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இப்பொழுது நடத்தி வந்த அந்த மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்.
அப்பொழுது பூமி பிளந்து தேவன் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை செய்தார். அவர் கட்டளையிட்டார். இப்ப அவர்கள் எல்லாரும் ஜனங்கள் மரித்த உடனே மறுபடியும் யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள்? அதே மோசேக்கு விரோதமாயும் ஆரோன் விரோதமாயும் முறுமுறுக்கிறார். இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க யாருக்கு சாபம் கொண்டு வந்துட்டீங்க? இந்த ஜனங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டீர்கள், இவருடைய மரணத்துக்கு நீங்கள் காரணராகிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். 42வது வசனத்தில் சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை அதிலே காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் நினைச்சார்கள், முகம் குப்புற விழுந்தார்கள். ஏன்? ஜனங்களை அழிப்பதற்காக மோசேயும் ஆரோனும் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து நிச்சயவர்களை நடத்தி கொண்டு வரவில்லை. அடுத்தாற்போல் பாருங்கள், 20வது அதிகாரம் இஸ்ரவேல் முதல் வசனங்களில் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்தையில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் இருக்கும். யாரு செத்த போது? அவர் சகோதரர்கள் யாரு? கோராகின் புத்திரையை மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் பேசின பொழுது யார் தண்டித்தார்? தேவன் நியாயம் செய்தார். அதை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அதோடு நாங்களும் செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். இப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கல? தண்ணீர் கிடைக்கல. எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் நடத்தி வந்த பாதையிலே முறுமுறுத்தார்கள் என்பதைத்தான் நாம் இதில் பார்க்கிறோம். தேவன் எவ்வளவாய் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கதை அவர் அருவருக்கிறார், அவர் கோபம் கொள்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் பார்த்து விட்டோம் என்றால், நாம் தேவன பாதையில கூட என்ன செய்ய மாட்டோம்? முறுமுறுக்க மாட்டோம். தேவன் நமக்கு நடத்துகிற பாதைகள் சில பார்ப்பதற்கு அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கும்? தேவன் நம்மை கைவிட்டார் என்பதை போல இருக்கும். தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? தண்ணீர் கூட என்ன செய்யல, கொடுக்கல. தேவன் நிச்சயமா எங்களை கைவிட்டு விட்டார். அதை விட எங்க செத்திருக்கலாம்? நாம் எகிப்திலேயே செத்திருந்தால் பரவாயில்லை. கோராகில் எப்படி பூமி விழுங்கினதோ அது கூட சேர்ந்து நாங்களும் செத்திருந்தால் பரவாயில்லை என்பதை போல இருக்கும். அவள் எதில் பார்க்கவில்லை? தேவன் எவ்வளவாய் அவள் நடத்தி வந்தார் என்பதை பார்க்கவில்லை. தேவன் செய்கிற அதிசயத்தெல்லாம் அவர்கள் உணரவில்லை. தேவன் நம்மை நடத்துவார் என்பதையும் நினைக்கவில்லை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் விசுவாசியாமல் போனதுனாலே நினைச்சார்கள், வனாந்தரிலே மடிந்தார்கள் என்று எதிலே நாம் வாசிக்கிறோம்? எபிரேயர்ல வாசிக்கிறோம். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணதே செய்யவில்லை. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே வனாந்தரத்தில் அவர்கள் நினைச்சார்கள், மடிந்தார்கள். அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் காலம் என் கிரிகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் எப்பொழுதும் வழியை போல் இறுதியுள்ள ஜனம் ஒன்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாதில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று இடத்திலே ஆணையிட்டேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை பரீட்சை பார்த்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போனது போல நீங்களும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நமக்கு வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கடைசியாக 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். மறுபடியும் அதே பிரச்சனை தான். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணியதென்ன?
இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு, இந்த அற்பமான உணவு என்பது எது தெரியுமா? தேவன் பரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த மன்னா. அந்த மன்னா இப்ப எப்படி ஆகி போச்சு? அவனுக்கு அற்பமாய் தெரியுது. அநேக நேரம் புதிதாய் திடீரென்று வனாந்தர வழியாய் போய்கொண்டிருக்கும் பொழுது இங்கே சபையில எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இங்கே அது ஜீவ நீரோடை போல நிச்சயம் அது இருக்கும். இங்கே வந்து தேவன் நடத்தி கொண்டு போற பாதையிலே அந்த ஜீவனோரடே எப்படி இருக்கும்? அற்பமாய் இருக்கும். என்ன பிரதர்ஸ், என்ன சிஸ்டர்ஸ், என்ன ஃபேமிலி, ஒன்றும் இல்ல. தேவன் நம்மை அநேக நேரம் அற்புதமாய் நடத்தி வரும்போது கூட அவர் பரத்திலிருந்து நமக்கு விடுதலையாக்கி மன்னாவை கொடுத்தா கூட அந்த மன்னா எப்படி ஆயிருது? சில நேரம் அற்பமாய் போய்விடுகிறது. ஏன்? அது நம்முடைய சுபாவமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இருக்கிறது, எகிப்தில இருக்கிறது. நம்முடைய இருதயம் எகிப்தில இருக்கிறது. ஆகவே தேவன் நடத்தி வருகிற பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் தயாராய் இல்லை. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவர்கள் எகிப்திலிருந்து அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பாக 7 முறை அவர்கள் முறுமுறுத்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். 7 முறை தேவன் அவர்கள் அடிப்படையா என்ன? தேவன் நம்மை நடத்துகிற பாதைக்கு நான் ஒப்பு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் நினைத்த பொழுது நான் போக வேண்டும். நான் எப்பொழுது நினைக்கிறேனோ அப்பொழுது நான் தங்க வேண்டும். தேவனுடைய மேகம் எழும்பும் போது நான் போவேன், அது எனக்கு பிரியமா இல்லை. தேவனுடைய மேகம் அது தங்கும் பொழுது நானும் அமர்ந்திருக்க வேண்டும். தேவன் எனக்கு எப்பொழுது எனக்கு அதை நடத்துகிறாரோ அப்பொழுது நான் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை. எனக்கு என்ன வேண்டும்? இப்போ எனக்கு கிடைக்கும், எனக்கு இப்போ வேணும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய கானானுக்கு போவதற்கு ஒரு சூத்திரம் அவர் சொன்னார். தேவன் உங்களை எப்பொழுது நடத்துகிறாரோ அப்பொழுது நீங்க நினைச்ச வேண்டும், போக வேண்டும். தேவனுடைய பாதைக்காக காத்திருக்க வேண்டும். அநேக நேரம் தேவன் நமக்கு நாம் நினைத்தபடி கேட்டபடி அவர் என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை. ஆகவே நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் பாலும் தேனும் அவர் இருக்கிற ஒரு தேசத்துக்கு நம்மை வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனா போற பாதையில என்ன கிடைக்கவில்லை? அவர்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. சில நேரம் தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் வாழும்படியாக அவர் இல்லை. அவர் கண்மலையை பிளந்து ஜனங்களுக்கு என்ன செய்வார்? தண்ணீர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நாம் காத்திருப்பதற்கு இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் நான் நினைத்தபடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய ஃப்ரிட்ஜை அவள் திறந்து ஒரு பெரிய நல்ல ஒரு மீனை எடுத்தால், மீனை எடுத்து அதை தன்னுடைய 5 வயது மகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுக்கும் போதே இந்த குழந்தை, இந்த 5 வயது மகள் அவள் அடம் பிடித்தாள். எனக்கு உடனே என்ன செய்ய வேண்டும்? மீன் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாள். அப்போ தாய் என்ன நினைக்கிறார்? இரு கொஞ்சம் பொறு என்று சொல்கிறார். ஆனால் இது விடவே இல்லை. அதை உடனே எனக்கு வேணும் சொல்லுவோம். தாய் பொறுத்து பார்க்கிறாள். ஆனால் பிள்ளைகளுக்கு தான் தெரியுமே அது என்ன செய்யும்? தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்யும்? பிள்ளை அழுகையெல்லாம் என்னது? அது ஒரு கோபம், பின்பு ஒரு முரண்டு, பிறகு என்ன செய்வார்கள்? கிடந்து உருள்வார்கள். இதெல்லாம் சும்மா விளையாட்டு என்று நினைக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன வெளிப்பாடு? முரண்டு, கோபம், அழுகை, இதெல்லாம் என்ன வெளிப்பாடு? தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற முறுமுறுத்தலையும் சகிக்க முடியாத தன்மையுடைய வெளிப்பாடுகள். எனக்கு இப்போ வேண்டும் என்று நினைக்கிற வெளிப்பாடு தான் என்னது? இந்த கீழே கிடந்து புரளுகிற ஒன்று. அந்த தாய் கொஞ்சம் சொல்லி பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை. அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? நான் இந்த மீனுக்கு நான் என்ன போட வேண்டும்? மசாலா போட வேண்டும். அதை நான் 2ஆக வெட்டி, இவ்வளவு பெரிய முள்ளு இருக்கிறது, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியே எடுக்க வேண்டும். வெளியே எடுத்து நான் இதை என்ன செய்ய வேண்டும்? அவிக்க வேண்டும். ராவா இருக்கிறது, இது பச்சை மீன், இதை நான் அப்படியே நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது என்பதை தாய் அறிந்திருந்து அவள் என்ன நினைக்கிறாள் மனசுல? உனக்குத்தான் நான் இந்த மீன் நினைக்கிறேன், நான் எடுக்கிறேன், ஆனால் நான் இதெல்லாம் செய்ய வேண்டும், இதை நான் வெட்ட வேண்டும், உள்ள ஒரு முள்ளு இருக்கிறது, அதை நான் எடுக்க வேண்டும், பின்பு மசாலா தடவி அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் பிள்ளையோ என்ன செய்யறது? எனக்கு இப்பவுமே வேண்டும் என்று முடிக்கிறது. கொஞ்சம் சொல்லி பார்த்து விட்டு தாய் மறுபடியும் அதை கண்டுகொள்ளாமல் அவள் தன்னுடைய வேலையிலே என்ன செய்கிறாள்? அவள் இறங்கி அதை வெட்டி முள்ளை எடுத்து அதை பக்குவப்படுத்தி நல்ல ஃப்ரை பண்ணி
அதை மத்தியம் கொண்டு அந்த டேபிள்ல கொண்டு வைக்கும்போது அதே குழந்தை தன் செல்ல மகள் வந்து மலமளவென்று என்ன செய்கிறது, அதை சாப்பிடுகிறது. ஏன் என்று கூட என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, சாப்பிடுகிறது. தேவன் அநேக சமயங்களில் நம்மை பொறுத்திருந்து உள்ள முள்ளு இருக்கு, அதை எடுத்து விட்டு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு இப்பவே வேண்டும் என்று என்ன செய்கிறோம், முரண்டு பிடிக்கிறோம், அடம் பிடிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. நாம் நினைத்தபடி, நான் விரும்பினபடி நான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தேவனும் அப்படியே கொடுத்து விட்டால் இந்த தொண்டையில என்னதான் குத்தும், முள்ளுதான் குத்தும். தேவன் இந்த தொண்டையில முள்ளு குத்தாமல் அது பச்சையாக இருக்கு நான் அவித்து ருசியாய் கொடுப்பதற்காக சில நேரம் காலங்களையும் மனுஷிறார் அவர் தாழ்த்துக்கிறார். அப்படியே கொடுத்து விட்டால் என்ன ஆகும், என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கும். அநேகர் நினைக்கிறார்கள், ஏன் எனக்கு பரீட்சை என்று நினைக்கிறார்கள், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நினைக்கிறார்கள். நாம் எந்த இடத்துக்கு போனாலும் பரீட்சை இல்லாமல் எந்த ஸ்கூல்ல கூட பாஸ் பண்றது இல்லை. ஏன், எதுக்காக பரீட்சை? பரீட்சையே இல்லாமல் கல்லூரி பள்ளிகள் எல்லாம் வச்சிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அழகாய் சந்தோஷமாய் போய்விட்டு வருவார்களே. ஏன் பரீட்சை வைக்கப்படுகிறது? பரீட்சையே இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் படிக்க போறதும் இல்லை, அவருடைய மூளை வேலை செய்ய போறதும் இல்லை. ஆகவே தேவனும் நம்முடைய வாழ்க்கையில பல பரீட்சைகளை வைத்து நம்மளை ஜெனிச்சுகிறார், சரி பண்ணுகிறார், இதை சரி பண்ணுகிறார். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 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 பதவி உயர்வுக்கு போனால் கூட, ஒரு வேலைக்கு போனால் என்ன வைக்கிறார்கள், ஒரு இன்டர்வியூ வைக்கிறார்கள். எனக்கு இன்டர்வியூவே அனுப்பிக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படியே கொடுக்கணும். எந்த தொழிற்சாலை அப்படி முன் வருகிறது, எந்த காலேஜிலே உங்களுக்கு பிள்ளை கொடுக்கறதே இல்லை. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் நினைக்கிறேன், அரசியல்ல தான் தகுதி இல்லாமல் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆட்சி இருக்கிறார்கள். அங்கே எது மட்டும் வேலை செய்கிறது, பணம் மட்டும் வேலை செய்கிறது. பிசாசு சொன்னார், என்னை தாழ விழுந்து பணிந்துகள், உனக்கு எல்லாம் என்ன செய்கிறேன், சரிகிறேன். இன்றைக்கு புரிகிறதா ஏன் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளவு சீரழிவா இருக்கிறது? அரசியல்ல மட்டும் என்ன இல்லை, பரீட்சை இல்லை, அது தகுதியின் அடிப்படையில் இல்லை, எனக்கு பணத்தின் அடிப்படையில் இருக்க போய் தான் இவ்வளவு சிரமப்படுகிறோம். இதைத்தான் நான் யோசித்து பார்த்தேன். ஏன் அரசியல்ல மட்டும் இல்லை, அரசியல்ல மட்டும் என்ன இல்லை, பரீட்சை இல்லை. அது போல தேவன் நம்மை வளர்த்து வர பார்வையிலும் பரீட்சை இல்லை இருந்தால் நாம் எங்கே போயிருப்போம்? இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தை போல சீரழிந்து சின்னாபின்னமாய் நினைச்சிருப்போம். எங்கே ரோடு இருக்கிறது, எங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது தெரியாமல் போய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் எப்படி போய்கிட்டு இருக்கும், சின்னபின்னமாய் போயிட்டு இருக்கும். ஆகவே தான் நினைக்கிறார், கொஞ்சம் பொறுத்துரு, நான் உனக்காக தான் என்ன இருக்கிறேன், மீனை எடுக்கிறேன், ஆனால் அங்கே என்ன இருக்கிறது, முள்ளு இருக்கிறது, நான் எடுத்து விட்டு தருகிறேன் சொல்றார். தேவன் அன்புள்ளவர். தேவனுடைய பாதையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் என்றால் தேவன் நம்ம நிச்சயமாய் காணாதுக்குள்ளே நிச்சயவார் அவர் கொண்டு செல்வார். ஆமென்.